வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வாழைத்தண்டு சூப். உடம்புக்கு ரொம்ப நல்லதான ஹெல்த்தியான ஈஸியான சூப் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா தக்காளி, சீரகம், மிளகு, மஞ்சள் தூள், கொஞ்சம் வாழைத்தண்டு, ஒரு 2 டம்ளர் தண்ணி இருந்தால் போதும். நம்ம அழகாக செய்யலாம். இப்போது நம்ம குக்கரில் வாழைத்தண்டு, தக்காளி, மிளகு, சீரகம், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டம்ளர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக்கரை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு நான் இப்போ போடலை, நம்ம சூப் செய்யும்போது போட்டுக்கலாம். இப்போ போட்டோன்னா ரொம்ப உப்பாயிரும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம குக்கரை தூக்கி வச்சிட்டோன்னா ஒரு 3லேருந்து 4 விசில், நம்மளுக்கே தெரியும்ல, அந்த மாதிரி ஒரு 3லேருந்து 4 விசில் வைக்கலாம். பொதுவாகவே வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா வாழைத்தண்டெல்லாம் பொரியல் பண்ணோம்னாலோ கூட்டு பண்ணோம்னாலோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க. வயசானவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இப்படி நம்ம சூப் செஞ்சு கொடுத்துட்டோன்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு சாப்பிட்ருவாங்க, சத்தும் கூட. ஓகே, இப்போ எனக்கு ஒரு 3 விசில் வந்துடுச்சு. நான் விசில் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அந்த திங்ஸை மட்டும், வாழைத்தண்டை இதை மட்டும் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. கொஞ்சம் அதோட தண்ணி ஆட் பண்ணி அதை அப்படியே வடிகட்டிட்டேன். கொஞ்சம் அந்த நாரெல்லாம் இருக்கும்ல, அதனால் குழந்தைங்க வாயில் குடிக்கும்போது வாயில் வருன்றதுக்காக எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதனால் நான் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். நம்மளுக்கு அதோட சத்து எல்லாமே வந்துடும். ப்ளஸ் அந்த அவிச்ச தண்ணியும் நான் வந்து எடுத்து இதில் ஆட் பண்ணிடுவேன். காரத்துக்காக நான் இதில் மிளகு, சீரகம், பூண்டு எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வடிகட்டின தண்ணி, சால்ட்டு, இது மிளகு, பூண்டு, சீரகம் அரைச்சி வச்சது, இது கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கலக்கி வச்சுருக்கேன், மஞ்சள் தூள், பட்டர், அவ்வளோதாங்க. பேன் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சம் பட்டரை ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருந்த சீரகம், மிளகு, பூண்டு அந்த பேஸ்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணி, காரமாகவும் இருக்கும், பசங்களுக்கு ஹெல்த்தியும் கூட, சளி இருந்தாலும் நல்லா கேட்கும், அதுக்காக ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இப்போ அந்த எடுத்து வச்சுருந்த வாழைத்தண்டு சாறை ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 சிட்டிகை, 1/2 சிட்டிகை போதும், நம்மளுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டு ஒரு 2 கொதி வரட்டுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் கலக்கி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து, நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக வரணுன்றதுக்காக தான் அதுவும் கூட. நல்லா கொதிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கார்ன்ஸ் கொஞ்சம், குழந்தைங்களுக்கு அதை போட்டு கொடுத்தா தானே சாப்பிட்றாங்க, அதனால் கொஞ்சம் ஆயில் விட்டு கார்ன்ஸ் கொஞ்சம் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, நம்ம சூப் இப்போ ரெடி ஆகிடுச்சு. வாங்க பசங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச வாழைத்தண்டு சூப் நான் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. என் பையன்கிட்ட கேட்டுடலாம், எப்படிப்பா இருக்கு? சூப்பர் மம்மி. தேங்க்யூ.